மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மனதார மட்டுமல்ல செயல் வடிவத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ண பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்று சிலரை கேட்கக்கூடும். முதலுடைய மனிதநேயத்தை பார்க்கின்ற போது திறந்த மனத்தோடு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் காணுகிறீர்கள். நாளொரு மேனியும் ஒவ்வொரு அறிவிப்பை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்கள், விவசாயிகள் எண்ணற்ற திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய தலைமை கூடுதல் செயலர் CRA, துறையின் செயலர் மற்றும் ஆணையரோடு கலந்து பேசி பத்திரிகைகளை பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெப்பநிலைகள் மாற்றங்கள் ஏறத்தாழ பல பகுதிகளே 107 வரையிலும் வெப்பநிலை இருக்கிறது. எப்படி மக்கள் அதிலே என்ன அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வடமேற்கு பருவமழை என்பது இன்னும் ஒரு வார காலத்தில் தென்கிழக்கு பருவமழை ஒரு வார காலத்திற்குள்ளே வரும் நிலையில் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற முறையில் அந்த பணிகளை எப்படி ஆற்றலாம் என்பதும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய்த்துறையின் மூலமாக அனைத்து பணிகளும் விரைந்து செய்வதற்கு என்னென்ன பணிகள் நாம் மேற்கொள்ள வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியோடு நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த துறை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.